நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் இதுதான். நான் குரூப் 4 தான் படிப்பேன், குரூப் 2 நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் அட பிடிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. குரூப் 4க்கு குரூப் 2க்கு என்ன வித்தியாசம்? சிலபஸ் ரெண்டு ஒன்று தான். என்ன ஒன்று குரூப் அப்ளை பண்ணா டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். திருக்குறள் மொத்தம் 20 அதிகாரம் இருக்கு. நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா? அவையஞ்சாமை, நடுநிலைமை, கண்ணோட்டம், கல்லாமை, வினை செயல் வாழ்க்கை, நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த அதிகாரம் நீங்க படிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. படிச்சுன்னா அதுதான் கொஸ்டின் வருது. ஓகே, நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஆளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் 2 எக்ஸாம் எழுதணும். ஏன்றதை நீட் அண்ட் கிளியரா சொல்ற கவனிங்க. வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிறார். இந்த வீடியோ என்ன பார்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2க்கான பேட்ச் அனௌன்ஸ் பண்ண வீடியோ தாங்க இது. ஓகேவா? எப்படி குரூப் 2ல 150 கொஸ்டின் அடிக்கிறது, எப்படி குரூப் 4ல 180 கொஸ்டின் அடிக்கிறத நீட் அண்ட் கிளியரா சொல்ல போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி தலைவர் ஓகே அவர் என்ன சொல்லிட்டு நம்ம இந்த ஷெட்யூல் பண்ணி எக்ஸ்பிளேஷன் வந்து நான் சொல்றேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷெட்யூல் எக்ஸ்பிளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்லிருக்கான்னு பார்த்துட்டு இது பாருங்க. ஸோ டிஎன்பிசி தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதிங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 11ஆம் தேதி குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன் வந்துடும் சொல்லியிருக்காரு. இன்னும் 10 நாள்ல நமக்கு என்ன இருக்கும்? குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. குரூப் 2 எக்ஸாம் எப்ப? அக்டோபர் 25 எக்ஸாம்னு சொல்லிட்டாரு. யாரு? நம்ம டிஎன்பிசியோட தலைவர். ஓகேவா? டிஎன்பிசியோட தலைவர் நமக்கு பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆனுவல் பிளானர், டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் சொன்ன தேதியில நோட்டிபிகேஷன் வரும், சொன்ன தேதியில எக்ஸாம் நடத்தும் சொல்லி நீட் அண்ட் கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 11ஆம் தேதி குரூப் 2க்கான நோட்டிபிகேஷன், அக்டோபர் 25 எக்ஸாம். எது? குரூப் 2க்கு. இன்னும் 3 மாசம் நமக்கு குரூப் 2 எக்ஸாம். 5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம். அதுக்கு நோட்டிபிகேஷன் எப்போ வருது? அக்டோபர் 6 நோட்டிபிகேஷன், டிசம்பர் 20 எக்ஸாம். ஓகே, இன்னும் 3 மாசத்துல குரூப் 2, 5 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள 7 மாசம் முடிஞ்சு. மொத்தமாவே இப்ப எத்தனை மாசம் தான் இருக்கு? 5 மாசம் நம்ம கையில இருக்கு. ஸோ 3 மாசத்துல குரூப் 2 முடிக்கணும், 5 மாசத்துல குரூப் 4 வந்து நம்ம முடிக்கணும். சில பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, 1 மாசம் நல்லா படிச்சிருப்பீங்க, திடீர்னு வந்து சடனா பிரேக் விட்டுருப்பீங்க, அப்புறம் படிக்காம நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம படிக்காம இருந்தோம் அப்படின்னா இந்த 2026 கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, நம்ம கையில இருக்கிற இந்த 5 மாசத்துல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலை இருக்கு. ஸோ இனிமேலும் வந்து படிக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுங்க. இத்தனை நாளா படிக்காம இருந்தா கூட ஓகே, எண்ணிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம கையில 5 மாசம் தான் இருக்கு, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ தினமும் 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் படிச்சே ஆகும். தொடர்ந்து இந்த 5 மாசம் அப்படி படிச்சா மட்டும் தான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். நீங்க ஃப்ரெஷரா இருங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க, ஜாப் போயிட்டு வரவங்களா இருங்க, ஃபுல் டைம் படிக்கிற ஆளா கூட இருங்க, யாரா வேணாங்க, இந்த 5 மாசம் தொடர்ந்து 3 மணி நேரத்துல 4 மணி நேரம் படிச்சா மட்டும்தான் வரக்கூடிய 2026 குரூப் 2 குரூப் 4ல வேலை வாங்க முடியும். இதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஓகே, ஸோ இதை மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஷெட்யூலா போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஷெட்யூலா போட்டிருக்கோம். அது எப்படி 2 ஷெட்யூல் அப்படின்னா இந்த ஒரே பேட்ச்ல குரூப் 2 படிக்க போறோம், குரூப் 4 படிக்க போறோம். 5 மாசம் இருக்குல்ல, அந்த 5 மாசத்துல குரூப் 2க்கு ஒரு ஷெட்யூல், குரூப் 4க்கு ஒரு ஷெட்யூல். இல்ல புரியல சார், குரூப் 2க்கு ஒரு ஷெட்யூல், குரூப் 4க்கு ஒரு ஷெட்யூல் அப்படின்னா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னா நல்லா கவனிங்க. நமக்கு இது ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எக்ஸாம் எப்போ? குரூப் 2 எக்ஸாம் அக்டோபர் 25. ஓகே, நமக்கு அக்டோபர் 25 நமக்கு குரூப் 2 எக்ஸாம். மொத்தம் 90 நாள், 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துக்கு 150 கொஸ்டின் டார்கெட் வச்சு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ அதுபடி தான் நம்ம செயல்பட போறோம். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாடு சார்ந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த 90 நாட்கள், அதாவது இந்த 3 மாசத்துல குரூப் 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். இதுபடி தான் வந்து நம்ம செயல்படுவோம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் போய் நம்ம எழுதுறோம். ஓகே, குரூப் 2 எக்ஸாம் எழுதிட்ட பிறகு அக்டோபர் 25 எழுதிட்ட பிறகு குரூப் 2 எக்ஸாம் இந்த வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க? 2025 குரூப் 4 குரூப் 2க்கும் இந்த வருஷம் குரூப் 2 எக்ஸாமுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணி தமிழ் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கா, அவுட் சோர்ஸ் போயிருக்காங்களா, ஓலைச்சோடி கேள்விகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து செக் பண்ணணும். அதே ஜிஎஸ் புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு, அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். அதே போலதான் மேக்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வாரம் கேப். ஏன்னா நீங்க 3 மாசம் என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்து படிக்க போறீங்க அக்டோபர் 25 வரைக்கும். ஓகே, அப்ப அக்டோபர் 25 வரைக்கும் நீங்க குரூப் 2 எக்ஸாம் படிக்க போறீங்க. கரெக்டா 90 நாட்கள், 3 மாசம் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்மார்ட் ஒர்க் போட்டு பயங்கரமா படிக்க போறீங்க. ஸோ இந்த ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு நவம்பர் 1ஆம் தேதி அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும். அது எதுக்கான ஷெட்யூல்னா குரூப் 4க்கான ஷெட்யூல். ஸோ அப்ப நம்ம இந்த 3 மாசம் படிக்கிறத வச்சோம், குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வச்சோம், அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல் போடுவோம் அந்த 2 மாசத்துக்கு. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 20 எக்ஸாம். 50 நாள் கையில் இருக்கும். ஓகே, 50 நாள் கையில் 50 நாள் பக்காவா ரிவிஷன் கொண்டு போயிட்டு அப்படியே குரூப் 2 படிக்கிறவங்களும் சரி, குரூப் 4 படிக்கிறவங்களும் சரி, நீட் அண்ட் கிளியரா கொண்டு போயிட்டு குரூப் 4 அடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம 2 எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் இதுதான். நான் குரூப் 4 தான் படிப்பேன், குரூப் 2 நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் அட பிடிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. குரூப் 4க்கு குரூப் 2க்கு என்ன வித்தியாசம்? சிலபஸ் ரெண்டு ஒன்று தான். என்ன ஒன்று குரூப் அப்ளை பண்ணா டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்கணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நிறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஆனா எழுத மாட்டீங்க. கையில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடணும்? வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு எழுதாமலே விடுறீங்க. எழுதுனா குரூப் 4 தான் எழுதுறேன், குரூப் 2 எழுத மாட்டேன் அப்படின்றீங்க. எனக்கு புரியவே இல்லை, ஏன் குரூப் எழுதக்கூடாது? நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். குரூப் 2 எழுதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு நான் சொல்லட்டுமா?
நான் சொன்ன பிறகு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, எழுதணுமா எழுதக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற ஆளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் 2 எக்ஸாம் எழுதணும். ஏன்றதை நீட் அண்ட் கிளியரா சொல்ற கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரூப் 4 நம்ம எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா வேலை கிடைக்கும்? உங்களா பாக்கிறேன், குரூப் 4க்கு எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா நமக்கு வேலை கிடைக்கும்? 200 கொஸ்டின்ல குரூப் 4 நமக்கு 175 கொஸ்டின் கிடைச்சா நம்ம வேலைக்கு போக முடியும். கரெக்டா? அதே குரூப் 2 அப்படின்னா நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கட் ஆஃப் 150 கொஸ்டின் கட் ஆஃப் போட்டா நம்ம வேலைக்கு போயிடலாம். இது எல்லாருமே தெரியும். குரூப் 4னா 175 கொஸ்டின், ஒரே எக்ஸாம் 175 கொஸ்டின் போட்ட அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிடலாம். குரூப் 2 நமக்கு ரெண்டு, ஒன்னு வந்து நமக்கு பிரிலிம்ஸ் ஒன்னு இருக்கும், இன்னொன்று மெயின்ஸ் ஒன்னு இருக்கும். ஓகே, பிரிலிம்ஸ்ல 150 கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸுக்கு போயிடும். இப்போ மெயின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, MCQ டைப் தான், 1 மார்க் மாதிரி தான் மாத்தினா. இது முன்னாடி குரூப் 1 மாதிரி என்ன பண்ணுவாங்க, கதை எழுதிட்டு இருக்கணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. குரூப் 2 நமக்கு குரூப் 2A டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, MCQ டைப் தான், 1 மார்க். இப்போ எப்படி நம்ம குரூப் 4 எழுதுறோம் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா. ஸோ மாத்திட்டாங்களா, இதே நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. குரூப் 2 எக்ஸாம் MCQ டைப்பா மாத்திட்டாங்க. பிரிலிம்ஸ் மெயின்ஸ், பிரிலிம்ஸ்ல 150 கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு போயிடலாம். பிரிலிம்ஸ் படிக்கிற அதே சிலபஸ் தான் அங்க இருக்கும், ஒரு 30% எக்ஸ்ட்ரா படிக்கணும், அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் நீங்க கடைசியா வந்து TNPSC எக்ஸாம் எப்போ எழுதுறீங்க? 2025 குரூப் 4 எழுதிருப்பீங்க. நடுவில் எந்த எக்ஸாமும் எழுதவே இல்லை, எந்த மெயின் எக்ஸாம் எழுதல. சில பேர் வந்து சில அகாடமியில படிச்சிருக்கலாம், சில இடத்துல டெஸ்ட் பேட்ச் சொல்லி ஜாயின் பண்ணிருக்கலாம், சில பேர் டெஸ்டே போடாம இருக்கலாம், சில படிப்பீங்க, எப்படின்னு இருந்திருக்கும். அப்போ ஒரே ஒரு மெயின் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ இந்த வருஷம் டேரக்டா எக்ஸாம் எழுத போறீங்க. அப்போ TNPSC பேப்பர் எப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதாவது புக்கை படிக்கிறீங்க, யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறீங்க, ஏதோ அகாடமியில சேர்ந்து படிக்கிறீங்க, இப்படி மட்டும் படிச்சா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாமா? டேரக்டா ஒரே அட்டம்ப்ட்ல நீங்க கடைசியா 2025 குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கீங்க. இப்போ அடுத்த எக்ஸாம் என்ன எழுத போறீங்க? டேரக்டா குரூப் 4 எழுதலாமா? எப்படி எழுத முடியும்? ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ 2026 நடக்கூடிய இந்த குரூப் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி 3 மாசத்துல ஒரு எக்ஸாம் இருக்குப்பா அப்படின்னு உட்காந்து படிக்கிறது எப்படி இருக்கு? குரூப் 4க்கு 5 மாசம் இருக்கு, படிச்சுக்கலாம், சிலபஸ் முடிச்சுக்கலாம். இப்படி படிக்கிறது எப்படி இருக்கு? இதை தான் நான் நீட் அண்ட் கிளியரா சொல்றேன். ஸோ குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க, இந்த 3 மாசம் உட்காந்து படிங்க. 150 கொஸ்டின் போட முடியாதாங்க? ஏன்னா நீங்க குரூப் 4 எக்ஸாம்ல 130 கொஸ்டின் 140 கொஸ்டின் போறீங்களா இல்லையா? போன 2025 குரூப் 4 நீங்க எத்தனை கொஸ்டின் போட்டீங்க? 130 140 எடுத்திருக்கீங்களா இல்லையா? அப்ப 130 140 உங்களால எடுக்க முடியுது. ஏன்னா அங்க 170 கொஸ்டின் தான் வேலைக்கு போக முடியும். உங்களால இந்த 130 140 எடுக்க முடியுதுன்னா இந்த குரூப்ல 150 கொஸ்டின் எடுக்க முடியாதா? இதான் நான் உங்ககிட்ட கேக்குறேங்க. எடுக்க முடியாது, எடுக்க முடியும். ஏன் அதை யோசிக்க மாட்டீங்க? ஸோ இதுதான் நான் சொல்றேன். குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறதுனால நமக்கு 2026 குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சும்மா கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எப்படி குரூப் 2 நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் ப்ரெஷர்ல தமிழ் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, GS கொஸ்டின் எப்படி வந்திருக்கு, மேக்ஸ் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஆல நீங்க இண்டிவிஜுவலா உட்காந்து படிச்சு எழுதுன்றது எப்படி இருக்கு? ரெண்டு வித்தியாசம் புரியுதா? சோ அப்ப நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஓ தமிழ் இப்படிதான் கேட்டிருக்காங்களா, ஓ தமிழ் இந்த யூனிட் இப்படி வந்திருக்கா, ஏன் அவுட்சோர்ஸ் கேட்டதா சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சோ அதை வச்சு இந்த 3 மாசம் படிக்கிறத வச்சு குரூப் எக்ஸாம் எழுதுறத வச்சு குரூப் 4 எக்ஸாம் இன்னும் 10 மடங்கு வேகத்துல நம்ம கொண்டு போகலாம். சோ இது நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அடிக்கிறதுக்கு இன்னுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ப இந்த 3 மாசம் நம்மளால 150 கொஸ்டின் படிக்க முடியுதுன்னா அடுத்த இருக்க 2 மாசத்துல இன்னும் வந்து 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா படிக்க முடியாதா? இதான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற நீங்க கண்டிப்பா குரூப் 2 எக்ஸாமும் படிக்கணும். அதுக்கான சான்சஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க குரூப் 4ல 130 140 போட்டிருக்கீங்க, 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட முடியாதானே? போட முடியும். அது மாதிரி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகம், 15 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. ஆனா குரூப் 4னா அதுல பாதி தான், கிட்டத்தட்ட நமக்கு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் தான் அப்ளை பண்றாங்க. ஓகேவா? அதுல ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்கு, டிகிரி கம்ப்ளீட் பண்ணி அதுலேயே பாதி பேர் ஃபில்டர் ஆயிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதாம மிஸ் பண்றீங்க. அதனாலதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், என்ன இதே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம் இது. நான் ஒன்னும் உங்களை போயிட்டு TNPSC படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லல, போய் RRB எழுதுங்க, போய் பேங்க் எக்ஸாம் எழுதுங்க அப்படி சொல்லல. TNPSC படிச்சு TNPSC குரூப் 4லயே குரூப் 2 இருக்கு, அதை எழுதுங்கப்பான்னு சொல்றேன். டிகிரி முடிச்சு எதுக்காக விடணும்? உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க, அதுதான் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதான் நான் நீட் அண்ட் கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ புரியுதா? ஸோ இப்போ குரூப் 4 குரூப் 2 எப்படி எழுதணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஷெட்யூல் பத்தி எப்படி கொண்டு போப்போம் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த இது சொல்ற முன்னாடி நம்ம டார்கெட் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு 150 கொஸ்டின் அடிக்கும். கரெக்டா? TNPSC குரூப் 2க்கு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணா 150 கொஸ்டின் போட்டா தான் நமக்கு மெயின்ஸுக்கு போக முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லி நான் போட்டுருக்கேன் பாருங்க. ரொம்ப ரியாலிட்டியா உண்மையா நான் போட்டிருக்கேன். தமிழ்ல நமக்கு 100ல 80 கொஸ்டின் போட்டுருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அவுட் சோர்ஸ் வாழைத்துறை கொஸ்டின்ஸ் எல்லாமே வச்சு கூட 80 கொஸ்டின் நம்மளால போட முடியும். கரெக்டா? 80 கொஸ்டின் போட முடியல. இப்போ மேக்ஸ் நமக்கு 20 கொஸ்டின் போட்டுக்கலாம். 25 கொஸ்டின்ல நமக்கு மேக்ஸ் வந்து 20 கொஸ்டின் நீட் அண்ட் கிளியரா போட முடியுமா இல்லையா? இது போட்டுக்கலாம். தமிழ் GS பாருங்க, நான் ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன், எல்லாமே குறைச்சுதான் நான் போட்டிருக்கேன். ஒன்னும் அதிகமாலாம் நான் போடல பாருங்க. 80 20 50 150 கொஸ்டின் வருதா? GSல 3 யூனிட் போதும். யூனிட் 6 பாலிட்டி எக்கனாமிக்ஸ் 3த்துல நமக்கு எத்தனை வந்துடும்? 55 வந்துடும். ஆனா நம்ம அது மட்டும் தான் படிக்க போறோம்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, எல்லாமே தான் படிக்கணும். ஓகேனா? சும்மா டார்கெட் அப்படி வச்சிருக்கேன். ஸோ நீங்க 160 கூட அடிச்சுட்டு போயிடலாமே. நீங்க இப்பயே 160 உங்களால குரூப் 2 அடிக்க முடியுதுன்னா குரூப் 4 ஈஸி அடிச்சிடலாம்ல.
ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வருங்க, இதான் நான் சொல்றேன். ஸோ அப்போ தமிழ்ல 80 எப்படி எடுக்கிறது, இந்த 3 மாசம் படிச்சு எப்படி 80 அடிக்க போறத நீட்டா சொல்றேன் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம யூனிட் 7 தான் படிக்கணும் தமிழ்ல. ஓகே, நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், யாரா வேணா இருங்க, தமிழ் எடுத்தோடனே நமக்கு யூனிட் 7 தான் படிக்கணும். யூனிட் 7 நமக்கு 15 விஷயம் வந்துடும். இது புக்ல இருந்து டேரக்டாவே வந்துடும். SSLC ஸ்டாண்டர்ட்னு சொல்லி டீம் விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு டேரக்டா புக்ல இருந்தே வந்துட போகுது. ஓகேவா, புக்ல இருந்து டேரக்டா வந்துடும். இந்த 15 விஷயம் அடிச்சிடலாம், அடிச்சுதான் ஆகணும், இந்த மிஸ் பண்ணலாம் கூடாது. அடுத்த முக்கியமான யூனிட் 1. யூனிட் 1 நமக்கு மொத்தமா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. 25 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் நம்ம அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓரியன்டா இலக்கணம் சார்ந்ததான் இந்த யூனிட் 1. ஓகே, இலக்கணம் எழுத்து சொல்லியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான். இதுல நமக்கு 25ல 20 நம்ம அடிக்கலாம், ரொம்ப ஈஸி. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 15 கொஸ்டின் இருக்கும். ஓகே, யூனிட் 3 நமக்கு 15 கொஸ்டின் இருக்கும். அதுல 5 கொஸ்டின் போக 10 கொஸ்டின் இருக்கு. அதையும் நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். ஓகே, நான் எல்லாமே குறைச்சிதான் போட்டிருக்கேன். 15 எடுத்தே ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லல. ஓகே, 15ல 10 எடுக்கலாம், 25ல 20 எடுக்கலாம், எடுக்க முடியும், எடுத்து ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 5 நமக்கு 15 தான். யூனிட் 5 ஒண்ணுமே கிடையாது, ஒரு பத்தி கொடுப்பாங்க, ஒரு பேராகிராஃப்ல அந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கஷ்டமான பாத்தீங்க அப்படின்னா ஓமை வந்து கேட்பாங்க. அந்த ஓமையே பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு மரபு தொழிலோட அந்த தொடர்களோட பொருள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அதை கேட்பாங்க. அது கொஞ்சம் டஃபா இருக்கும், மத்தெல்லாம் ஈஸி தான். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 2 பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய யூனிட், ரொம்ப கஷ்டமான யூனிட். லாஸ்ட் படிக்கிறதா நல்லது. இதை லாஸ்ட் படிக்கிறதா நல்லது. இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நமக்கு 15 கொஸ்டின். அந்த 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் அடிக்கலாம். 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் அடிக்கலாம். ரொம்ப பெரிய யூனிட். இது லாஸ்ட் படிக்கிறது நல்லது. அடுத்து யூனிட் 4 ஒன்றும் கிடையாது, கலை சொற்கள் பெருமொழி சொற்கள். நம்ம கலை சொற்களை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பக்காவா நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாம் போட்டா பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், அந்த வீடியோ பாத்துருங்க. ஓகேவா, ஸோ இதாங்க வந்து ஸ்ட்ராட்டஜி. தமிழ்ல 80 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்றும் அப்படியே பயங்கரமான நான் போடல, ரொம்ப ஈஸியாக தான் போட்டிருக்கேன். யூனிட் 7 ஈஸி, யூனிட் 1ல 20, யூனிட் 3 10, யூனிட் 5 15, யூனிட் 2ல 10, யூனிட் 4 கலை சொற்கள் பெருமொழி சொற்கள் 15 இருக்கும். அதுல 10 கொஸ்டின். ஓகே, அடி முடியுமா முடியாதா, ஈஸி தானங்க. அப்ப நம்ம டார்கெட் குரூப் 2 வந்து 150 கொஸ்டின் வந்து டார்கெட் இருக்கிறோம். அதுல தமிழ் 80 தான் சொல்லியிருக்கேன். ஈஸியா எடுக்க முடியல, ஈஸியா எடுத்துலாங்க. இப்படி படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தமிழ்ல 80 கொஸ்டின் அடிச்சிடலாம். இப்ப இந்த 3 மாசத்துல 80 கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த 2 மாசத்துல 90 மார்க் எடுக்க முடியாது. ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கான நம்ம எஃபர்ட் போட முடியாதா என்ன, படிக்க முடியாதா என்ன, இதான் நான் சொல்றேன். சோ அந்த 3 மாசம் நம்மளோட டார்கெட் வந்து இந்த 80 எடுக்கிறது. குரூப் டி எக்ஸாம் முடிச்ச உடனே 90 95 அந்த 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் எப்படி எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கணும்ன்றதான் பார்க்க போறோம். ஓகே, இது குரூப் 2க்கான டார்கெட், குரூப் 4 கிடையாது, குரூப் 2க்கான டார்கெட். ஸோ 2 மாசம் அதுக்கப்புறம் நம்ம கையில இருக்கு 50 நாள். அந்த 50 நாள் ரிவிஷன் பண்ணி 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப சொல்றேன். ஷெட்யூல் 2 நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ இது அப்படியே கவனிங்க. இப்போ இது சொல்லிட்டேன்னா இப்போ ஜிஎஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதனால பேரு நம்ம ரைசர் பேட்ச் 2.0 சொல்லி வச்சிருக்கோம். ரைசர் பேட்சே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிட்டு நான் அதிலே சொல்லிட்டு இருப்பேன், திரும்ப அதான் நான் சொல்றேன். ஓகேவா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மேஜரான சப்ஜெக்ட் எது பாலிட்டி, யூனிட் 6 எக்கனாமிக்ஸ் தான் படிப்பாங்க நிறைய பேர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாரும் படிக்கிறதையும் பண்ணணும், யாருமே பண்ணாதையும் நம்ம படிக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சொல்றது புரியுதா பாருங்க. தமிழ்நாட்டுல எல்லாருமே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் படிக்கணும், தமிழ்நாட்டுல யாருமே படிக்காம விட்டுட்டு போறதையும் நம்ம படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, இந்த வருஷம் 2 எக்ஸாம் நம்ம அடிக்கிறோம். குரூப் 2 அடிக்கிறோம், குரூப் 4 அடிக்கிறோம். நீங்க டிகிரி வச்சிருக்கீங்கன்னா குரூப் 2 தட்டி தூக்குறோம், குரூப் 4 தட்டி தூக்கணும். அந்த எய்மோட வாங்க, அப்பதான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஒன்லி நான் குரூப் 4 தான், ஒன்லி குரூப் 2 தான் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்தையும் நம்ம அடிக்கிறோம். தமிழுக்கு 80 எப்படி நான் பக்கமா சொல்லிட்டேன். ஜிஎஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ரைசர் பேட்ச் சொன்னதுதான், அதுதான் இப்பயும் நான் சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. நம்ம சயின்ஸ் ஜியாகிரபி. ஓகேவா, சயின்ஸ் ஜியாகிரபி நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் படிக்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் வருஷம் எல்லாரும் பண்றது. அந்த 3 சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது, அப்படியே புக் பேக் பார்த்துட்டு அப்படியே எக்ஸாம் எழுதுவாங்க. ஐயோ வரலையே சொல்லிட்டு டிஎன்பிசி கொஸ்டின் கஷ்டமா கிட்ட சொல்லி டிஎன்பிசி திட்டி வீட்டுக்கு வந்துருவாங்க. எப்படிலாம் டிஎன்பிசி திட்டுறதுனால என்ன ஆக போகுது? சிலபஸ் சயின்ஸ் ஜியாகிரபி இருக்கு, படிச்சிட்டோமா சொல்லுங்க, படிச்சிட்டோமா? போன வருஷம் படிச்சிங்களா? ஏன் படிக்கல? சிலபஸ்ல இருக்குல்லங்க, அப்புறம் ஏன் படிக்கல? இந்த மாதிரி தான் தப்பு பண்ணிட்டு போக வேண்டியது. ஸோ சயின்ஸ் ஜியாகிரபி ஆரம்ப கட்டத்துல இருந்தே படிக்கணும். ஓகே, ஆரம்ப கட்டத்திலே படிச்சோம் அப்படின்னா சயின்ஸ் ஜியாகிரபி ஈஸியா முடிச்சிடலாம். ஒட்டு மொத்தமா சேர்த்து நான் அந்த 5 மாசத்துல ஒட்டு மொத்தமா சேர்த்து சயின்ஸ் ஜியாகிரபி இது ஒரு 15 மணி நேரம், இது ஒரு 15 மணி நேரம், ஒரு 30 மணி நேரத்துல முடிச்சிடலாங்க. 30 மணி நேரத்துல ஒட்டு மொத்த சயின்ஸ் ஜியாகிரபி முடிச்சிடலாம். ஆனா ஒரே டைம்ல உட்காந்து 30 நேரத்துக்கு படிச்சீங்கன்னா முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே போனாதான் ஈஸியா இருக்கும், ஈஸியா புரியும். ஒரே டைம்ல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா குழம்பிடும். இதான் சயின்ஸ் எப்படி மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாமே கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கேட்பாங்க. ஸோ கான்செப்ட் ஓரியன்டா படிச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தம் ஒரு 15 மணி நேரம் தான், அதிகபட்சம் 20 மணி நேரம், அவ்வளவுதான். அது மேல ஒண்ணுமே இருக்காது. சயின்ஸ்ல அவ்வளவு மொத்தம் 9th 10th முடிஞ்சிடும். இவங்க கொடுத்துருக்க சிலபஸ்க்கு 9th 10th மொத்தம் முடிஞ்சிடும். 5 கொஸ்டின் கேட்பாங்களா? 5ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில 3 கொஸ்டின், 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ், 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க. இப்போ இஸ்ரோ சம்பந்தப்பட்ட கேட்பாங்க. விக்ரம் 1 பிளான் பண்ணாங்களா, அதோட நிறுவனம் எங்கன்னு கேட்பாங்க. இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்கல்ல, எந்த தேதியில லான்ச் பண்ணாங்க, அதோட வேலை என்ன, அது போய் எந்த ஆர்பிட்ல சுத்துது,
சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ 3 கொஸ்டின் கன்ஃபார்ம் புக்ல இருந்து வந்துடும். முக்கியமான டாப் 15 டாபிக்ஸ் இருக்கும். அதை பார்த்தாலே போதும். ஒரு டாபிக் 1 மணி நேரம்னா கூட 15 மணி நேரத்துல சயின்ஸை முடிச்சிடலாம். சயின்ஸ் ஃபர்ஸ்ட் பைபிள் விஷயத்தை விடுங்க. சயின்ஸ் ஈஸி. உங்களுக்கு எல்லாமே நமக்கு இமேஜ் வச்சு ஏஐ வீடியோஸ்லாம் வச்சு பக்காவா நம்ம எடுத்துருப்போம். உங்களுக்கு ஈஸியா முடிச்சிடும். எது சயின்ஸ். ஜாகிரபி அதே மாதிரி தான். உங்களுக்கு ரிவர்ஸ், ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் ஈஸியா எடுத்து முடிச்சிருவேன். அதுவுமே நமக்கு 10th புக்லேயே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். 10th கொஞ்சம் 12th இருக்கும். இது 2 பார்த்தா நமக்கு ஜாகிரபி முடிஞ்சிடும். ஜாகிரபி அதே மாதிரி 5 கொஸ்டின் கேட்பாங்க. 5ல 3 கொஸ்டின் புக்ல இருந்து வரும். 2 கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன கேட்பாங்க? இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்போ விட்டாங்க? ஹரியானா மாநிலம். எங்க போச்சு? ஜிந்துல இருந்து சோனிபட்டுக்கு போச்சு. எப்படி சொல்லி ஸ்ட்ராட்டஜிக்கு கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியா படிச்சலாம். பிவி வந்து வின் பண்ணிருக்காங்க. எந்த போட்டிலாம் வின் பண்ணாங்க? இப்ப காமன்வெல்த் போட்டி நடந்துட்டு இருக்கு. காமன்வெல்த் போட்டியில் யாரெல்லாம் வந்து என்னென்ன பதக்கங்கள் வென்றாங்க அதெல்லாம் சொல்லுவோம் சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஜாகிரபியில. ஸோ ஜாகிரபி ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ சயின்ஸ் ஜாகிரபி ஆரம்பம் எடுத்து யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்க சக்சஸ் தானா தேடி வந்துடும். ஸோ இந்த 2 விஷயம். அடுத்து திருக்குறள். இது நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். திருக்குறள் ரொம்ப ஈஸியா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. திருக்குறள் வந்து பொது தமிழ்ல கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் கேட்கறாங்க. யூனிட் 6. ஓகே, பொது தமிழ்ல 6 கொஸ்டின். யூனிட் 6ல இருந்து ஒரு 5 கொஸ்டின். கிட்டத்தட்ட நமக்கு 10ல இருந்து 12 கொஸ்டின் வருது. எதுல? திருக்குறள் இருந்து மட்டும். திருக்குறள் வந்து மட்டுமே நமக்கு 20 கொஸ்டின் 10 கொஸ்டின் வருதுங்க. திருக்குறள் மட்டும் பொது தமிழ் ஜென்ரல் தமிழ்ல இருந்து 6 கொஸ்டின் வந்துருக்கு. எப்படி 6 கொஸ்டின் கேட்டீங்க? என்ன கொஸ்டின் எடுத்து பாருங்க. சார் நீங்க போய் சொல்றீங்க, நீங்க சொல்லலாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி சார் 6 கொஸ்டின் கம்மியா இருக்கு, இல்ல 2 கொஸ்டின் கேட்டா சொல்லுங்க பாக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அனலைஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். திருக்குறள்ல பொது தமிழ்ல இருந்து 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டு தான் இருக்காங்க. நீங்க இல்லைன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த எக்ஸாம்ல 3 கொஸ்டின் தான் கேட்டுருங்க, இந்த எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டோம் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் ஒத்துக்கிறேன். 6 கொஸ்டின் வருதுங்க திருக்குறள்ல இருந்து பொது தமிழ்ல மட்டும். அதே இதுல யூனிட் 6 எத்தனை கொஸ்டின் கேட்டா 5 கொஸ்டின் வருது. மினிமம் 4 கேட்டுறாங்க. அப்ப 10ல இருந்து 12 கொஸ்டின் திருக்குறள்ல இருந்து வருது. நல்லா பாருங்க. 200 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் திருக்குறள்ல இருந்து வருதுங்க. 20 அதிகாரம் தான். ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? திருக்குறள்லாம் ஈஸியா படிச்சிடலாம். இந்த மைண்ட் செட் தான் நம்ம இருக்கும். திருக்குறள் படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். திருக்குறள் மொத்தம் 20 அதிகாரம் இருக்கு. நான் சொல்ற அதிகாரம் நீங்க படிச்சிட்டீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணாங்க? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, நட்பு, அன்புடைமை, அருளுடைமை இப்படின்னு ஈஸியா இருந்தே படிக்கிறதுலாம் எல்லாருமே தெரிஞ்சது. டிஎன்பிசி தெரியாது, இது எல்லாருமே படிப்பாங்க. டிஎன்பிசி சிலபஸ் சொல்லக்கூடிய அவையஞ்சாமை, வினை செயல் வகை, கண்ணோட்டம், கல்லாமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுநிலைமை, இந்த நான் சொன்ன இந்த அதிகாரம் படிச்சிட்டீங்களா? இதாங்க டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. திரும்ப நான் திரும்ப சொல்லுவேன். அவையஞ்சாமை, நடுநிலைமை, கண்ணோட்டம், கல்லாமை, வினை செயல் வகை, நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த அதிகாரம் நீங்க படிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. படிச்சுன்னா அதுதான் கொஸ்டின் வருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் ஈஸியா இருக்கு. 20 அதிகாரம் தான் சொல்றாங்க. டிஎன்பிசி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. நம்ம என்ன பண்றோம்? திருக்குறள் தானே முடிச்சிடலாம், ஈஸி தான். இப்போ டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம்னா டிசம்பர் 1ஆம் தேதி உட்காந்து திருக்குறள் படிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் நான் மிகப்பெரிய மிஸ்டேக். இதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். திருக்குறள் ஆரம்பத்துல தான் படிக்கணும். 20 அதிகாரம் தான், 200 திருக்குறள், 200 பொருள் முடிச்சு போச்சா? ஈஸியா முடிச்சிடலாம். இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியத்துவம் மட்டும் படிக்கணும். ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரம் படிச்சாலே போதுங்க. ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரம், 20 திருக்குறள் பிளஸ் அதோட பொருள் முடிஞ்சு போச்சா? சோ இந்த திருக்குறள்ல படிக்கணும். ஏன் நான் திரும்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னா 10 கொஸ்டின் ஈஸியா வருது. எது கஷ்டப்பட்டு கலை சொற்கள்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, 50,000 சொற்கள் அப்படி அதெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கீங்க. கலை சொற்கள் நம்ம பிரிச்சு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி வீடியோ போட்டோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், பாத்துருங்க. கலை சொற்கள்லாம் எப்படி படிக்கணும், அவுட் சோர்ஸ்ல இருந்து எப்படி கட் பண்ணி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது தெரியாத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுன்னா அதை பாத்துருங்க. சரிங்களா? சோ திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் அக்ரி ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி சொன்னதான் திரும்ப பார்த்து தான் சொல்றேன். ஸ்கீம்ஸ் நம்ம என்ன பண்ணினா அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகே, மொத்தம் டாப் 100 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் ரிப்பீட்டடா திரும்ப கேட்டுக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ரீசெண்டா கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ். அதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இது எப்படி பார்க்கறோம் அப்படின்னா 100 ஸ்கீம்ஸ்ல நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 50, ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம 50, மொத்தமா நமக்கு 100 ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஒரு வாரத்துக்கு 10 ஸ்கீம். ஓகே, இதுல நம்ம எத்தனை மாசம் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு 10 வாரத்துக்கு வந்து ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். 10 வாரத்துக்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ ஒரு வாரத்துக்கு 10 ஸ்கீம்ஸ் படிக்க போறோம். அப்ப 10 வாரம். ஓகே, 10 வாரத்துக்கு நம்ம எத்தனை வரும்? 100 ஸ்கீம் வந்து படிச்சிடலாம். ஒரே டைம் 100 படிக்க வேணும். கொஞ்சமா பாட்டா படிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். அந்த ஸ்கீம் யார் தொடங்கினாங்க, எங்க தொடங்கினாங்க, அது எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, அதோட பயனாளிகள் யாரு, அதாவது ஏஜ் கேட்டகரி, அதுக்கு என்ன கிரெடிட் வச்சிருப்பாங்க, அந்த கிரெடிட்னா என்ன, இப்படிதான் கேட்பாங்க. ஓகே, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் படிக்கணும், தமிழ்நாடு ஸ்கீமும் படிக்கணும். இப்ப தாவேக அரசாங்கம் வந்தாங்களா? தாவேக அரசாங்கம் வந்த பிறகு நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. நலம் ஏன்னா என்ன, நலம் டி என்ன, இப்ப முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோட பேர் வந்து மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 6th இருந்து 8th வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஆதி திராவிட நலத்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த துறைக்கு வந்து பேரை மாத்திருக்காங்க. என்ன பேர் மாத்திருக்காங்க? தமிழ்நாடு தினம். இப்ப தாவேக அரசு வந்து 2 தினம் அறிவிச்சிருக்காங்க. இது முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஜனவரி 14ஆம் தேதி இருந்துச்சு தமிழ்நாடு தினம். அது என்ன பண்ணாங்க? திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஜனவரி 14 கிடையாது, ஜூலை 12 தான் தமிழ்நாடு தினம்னு சொன்னாங்க. இப்ப தாவேக அரசு வந்து என்ன சொல்றாங்க? ஜூலை 18 தமிழ்நாடு தினம், நவம்பர் 1ஆம் தேதியும் தமிழ்நாடு தினம் அப்படின்றாங்க. ஸோ அப்ப இது சார்ந்த விஷயம் நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ
இப்ப கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீமும் சரி, ஆப், போர்ட்டல், வெப்சைட்டு, நம்பர், முக்கியமான நம்பர்லாம் சொல்லுவாங்க. 18 10 91. இப்ப 10 91 இதோட நம்பரு, 10 98 இது இதோட நம்பரு, இது எதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லி கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட் போட முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், வெப்சைட்டு, ஆப், அது எதுக்கு யூஸ் ஆகுது? இப்ப நிலைமை ஒரு சாட் பாக்ஸ், அதை பத்தி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சி நீங்க தான் படிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்குமா இல்லையா? தமிழ்நாடு நடக்குது, அது விஷயத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ தெரிஞ்சுதான் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஸோ நலம் நலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன், இப்படி நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். வெறும் புக்லயே படிச்சு டாப் 50 புக், டாப் 30 புக் புக்கே படிச்சுட்டு தான் வராது இப்பலாம். ஸோ எல்லாத்தையும் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம அப்டேட்டடா இருக்கணும். நல்லா பாருங்க, சயின்ஸ் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா சயின்ஸ் யார் இப்போ சயின்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ சயின்ஸ் படிக்கிறோம், ஓகேவா? சயின்ஸ் படிக்கிறோம், ஜியாகிரபி படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம், ஸ்கீம்ஸ் படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அக்டோபர் 25 இப்போ குரூப் எக்ஸாம் எத்தனை படிக்கணும்னா ஜனவரி மந்த்ல இருந்து பார்த்தாலே போதும், ஓகேவா? ஜனவரி மந்த் நம்ம பார்த்தாலே போதும். அதையும் நான் சொல்றேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து 25 கொஸ்டின் இப்படி படிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். 200 கொஸ்டின் இருக்கு. அந்த 200 கொஸ்டின்ல ஜிஎஸ் 75 கொஸ்டின், 75 கொஸ்டின்ல இப்படியா டெஸ்ட் எழுதிங்க, ஓகேவா? சயின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின், ஜியாகிரபில இருந்து 5 கொஸ்டின், திருக்குறள் இருந்து 5 கொஸ்டின், ஸ்கீம்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கொஸ்டின், 25 கொஸ்டின் இப்படி இருக்கும். மிச்சருடைய 50 கொஸ்டின் நம்ம பாலிட்டி, மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எது, பாலிட்டி, யூனிட் 6, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, இது எப்படி படிப்போம்? இது ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ஓகேவா? சிலபஸ் பேஸ் பண்ணி 6th to 12th புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் முக்கியத்துவம், அதை பேஸ் பண்ணி 6th to 12th புக்கை முடிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு அவுட் சோர்ஸ் புக்கு, அவுட் சோர்ஸ் புக்ல கேட்கறாங்களா இல்லையா? இப்போ யூனிட் 6 பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு தற்கால தமிழுக்கு வரலாறு இப்போ 2 புக்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த புக்கு உங்க எல்லாருமே தெரியும். இந்த புக்கை நம்ம படிக்கணும், ஓகே? தற்கால தமிழுக்கு வரலாறு புக் படிச்சாகணும். அவுட் சோர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் வருது, குறிப்பா யூனிட் 6க்கு. ஸோ இது வந்து நம்ம முடிக்கிறோம், ஓகே? அப்ப இந்த மாதிரி யூனிட் 6 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பாலிட்டியில நமக்கு யாரு, லட்சுமிகாந்த் புக் நியூ எடிஷன் 10th எடிஷன் வந்திருக்கு. அந்த புக்ஸ் அந்த விஷயங்கள் சொல்லி அது அப்டேட்டட் புக் படிக்கிறோம். அப்புறம் ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ டிஎன்பிஎஸ்சில 2025 2024 கிட்ட முக்கியமான ட்ரெண்டிங் டாபிக். இப்போ பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம எல்லாருமே தெரியும். அந்த 15 கொஸ்டின் எது அதிகமாக கேட்கறாங்க, என்ன சப் டாபிக்ல இருந்து கேட்கறாங்க சொல்லிட்டு நம்ம கவனிக்கிறோம். அடிப்படை உரிமை, அடிப்படை கடமையா, டிபிஎஸ்பியா, எதெந்த கொஸ்டின் அதிகமா வருது? ஆர்டிகல்ஸா, அமெண்ட்மெண்டா, முக்கிய கமிட்டி கமிஷனா, இல்ல குடியரசுத் தலைவரா, துணை குடியரசுத் தலைவரா, நிதி ஆயோகா, எதிலிருந்து கொஸ்டின் வருது? யூனிட் 6 எடுத்தீங்கன்னா பாளையக்காரர்ல இருந்து கேட்கறாங்களா, தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல இருந்து கேட்கறாங்களா, எதிலிருந்து கொஸ்டின் வருது? எந்த சப் டாபிக் வந்து ட்ரெண்டிங்கா கேட்கறாங்க, புதுசா கேட்டுட்டே ட்ரெண்டிங்கா, அது வந்து எது கேட்கறாங்க சொல்லிட்டு அது முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எல்லாமே தான் படிக்கிறோம், ஆனா அந்த ட்ரெண்டிங் டாபிக் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அடுத்து பிவிக்கோ, அது என்ன பிவிக்குனா ஒண்ணும் கிடையாது, கொஸ்டின் அனலைஸ் பண்றோம். எந்த மாதிரி கொஸ்டின் அது? ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினா, கூற்று காரணமா, மேட்ச் பழகா, சரியான எண்ணை தேர்ந்தெடுக்கா, தவறான எண்ணை தேர்ந்தெடுக்கா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்றோம். கொஸ்டினோட டைப், எந்த மாடல்ல கொஸ்டின் வருது, கொஸ்டினோட மாடல், ஓகே? எந்த மாதிரி ஸ்டைல கேட்கறான், 3 இது கொடுத்துட்டு 2 சரியான எண்ணை தேர்ந்தெடுக்க, தவறான கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பான். ஸோ இது இந்த ஸ்டைல படிக்கும். ஸோ அப்ப தமிழ் 80 எப்படி அடிக்கணும்? யூனிட் 7, யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5, யூனிட் 2, லாஸ்ட் தான் கலை சொற்கள், அந்த இதுக்கு தான் 80 அடிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா 70 அடிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ குரூப் 2க்கு நமக்கு 50 எடுத்தா போதும். ஆனா ஃபுல்லாத்தி தான் படிக்க போறோம், அது என்ன மாற்றது கிடையாது. மேக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னதான். மேக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10,000 20,000 கொஸ்டின் நமக்கு தேவையில்லை, 1500 கொஸ்டின் போதும். அது என்ன 1500 கொஸ்டின் அப்படின்னா, இப்போ மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் மேக்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து 15, ரீசனிங் வந்து நம்ம 10 கேட்பாங்க. இதான் வந்து பேட்டர்ன், நமக்கு பேட்டர்னு. முக்கியமான ஒரு 10 டாபிக் இருங்க, ஓகேவா? என்சி வச்சு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன் 2D, மென்சுரேஷன் 3D, சிம்பிளிஃபிகேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸ். இந்த 10 டாபிக், ஒரு டாபிக் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணா போதும். எத்தனை? ஒரு டாபிக் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். நம்ம ஈஸியாக வந்து எப்படி கொஸ்டின் எல்லாம் அடிச்சிடலாம், ஓகே? ஒரு அதிகபட்சமாக 20-30 மாடல் தான் இருக்கும். அந்த சாயில இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 30 மாடல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினாலே எப்படி கொஸ்டின் எல்லாம் அடிச்சு வரைக்கலாம், ஓகேவா? மேக்ஸ்ல 25 நான் கேரண்டிங்க. மேக்ஸ் 25 தட்டி தூங்கலாம், அதுக்கு நான் கேரண்டி, ஓகே? அப்ப நான் என்ன சொன்னேன், 100 கொஸ்டின், ஒரு டாபிக் 100 கொஸ்டின், 10 டாபிக் 1000 கொஸ்டின் முடிஞ்சிச்சா? இப்போ உதாரணத்துக்கு நானே போர்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30 கொஸ்டின் நானே சால்வ் பண்ணி காமிச்சிருவேன், ஓகேவா? சால்வ் பண்ணி காமிச்சிருவேன். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் 50 கொடுப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து யூடியூப் பார்த்து படிக்கிறேன், இப்போ நம்ம வீடியோ பார்த்து கூட படிக்கிறேன், ஆனால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதும் போது 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் தான் சார் வருது. 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க நம்ம போட்ட கொஸ்டின், இப்போ நான் போர்டில் ஒரு கொஸ்டின் பண்ணா அந்த கொஸ்டின் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியாது. போர்டில் போற நம்ம போர்டில் போற அந்த சமம் நம்ம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இல்லாமல் நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுப்பேன். ஸோ நான் போர்டில் போறதை வச்சு அதை நீங்க உள்வாங்கி நீங்க இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கொஸ்டின் எப்படி வருது, அந்த கொஸ்டின் நம்ம என்ன வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணணும், என்ன ஷார்ட்கட் பண்ணணும், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணி சொல்லி நீங்க இண்டிவிஜுவலா சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருவேன், ஓகேவா? இதுல உங்க டவுட் இருந்துச்சா நீங்க எனக்கு அனுப்பிச்சு வச்சா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவேன், ஓகே? இதாக ஒரு 50 கொஸ்டின். வாரம் 25 கொஸ்டின் டெஸ்ட் எழுதிங்களா மேக்ஸ்?
ஸோ அப்போ அதில் வந்து 20 கொஸ்டின். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் 100 கொஸ்டின் ஈஸியாக முடிஞ்சா 30 நான் போடுறேன், 30 நீங்க போறீங்க, நான் சொல்லி கொடுத்து வச்சு 20 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்போ 100 கொஸ்டின் வந்துருச்சு, ஒரு டாபிக்கு 1000 கொஸ்டின் முடிச்சு. அப்போ ரீசனிங்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ நமக்கு பிரதானமா இருக்கக்கூடிய குரூப் 4 குரூப் 2 அதிகமான நம்ம கேட்கறாங்க நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், ஆல்பா நியூமரிக்கு, பஸ்ஸில், அப்புறம் போச்சுன்னா நமக்கு என்ன பிளட் ரிலேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் ஒன்றும் இல்லை. இப்போ வட்ட பேத்தல் பேர் உட்காந்துருக்கீங்க, அவனுக்கு எதிர்க்கு யார் இருக்கா, ஏன் பக்கத்துல யார் இருக்கா, இவனுக்கு பக்கத்துல யார் இருக்கா, ஏக்கு எதிர்க்கு யார் இருக்கா, சிக்கு எதிர்க்கு யார் இருக்கா சொல்லி இது. அப்புறம் டைரக்ஷன் ரைட் லெஃப்ட் 25 கிலோமீட்டரா 30 கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு இங்க போ அங்க போ, என்ன லெஃப்டா ரைட்டா, அவன் வந்து நார்த்ல இருக்கானா சவுத்ல இருக்கானா எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ். அப்புறம் இந்த பொட்டி எடுக்கிறது, பச்சை கலர் பொட்டி மேல, ரெட் கலர் பொட்டி கீழே, நடுவில் என்ன பொட்டி இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. கொஞ்சம் நிறைய நம்ம சால்வ் பண்ணாலே 500 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும் ரீசனிங்க்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ஒரு 1000, ரீசனிங் ஒரு 500, 1000 கொஸ்டின் சால்வ் பண்ணாலே போதும். பாக்குறப்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும் 1000 சொல்லி, ஆனா ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஸோ அப்ப தமிழ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஜிஎஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், மேக்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். அது மாதிரி 2 ஷெட்யூல். ஓகேவா? ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து குரூப் வரைக்கும் ஒரு ஷெட்யூல். அதுபடியா நம்ம பயணிக்க போறோம். 150 டார்கெட், அதை வச்சு நம்ம கிளாஸ் கொண்டு போறோம், அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் குரூப் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த 3 மாசம் படிக்கிறத வச்சு குரூப் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு அந்த குரூப் 4க்கான ஷெட்யூல் போட்டு அதை நம்ம கொண்டு போறோம். ஓகே, பக்காவா நீட் அண்ட் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீட் அண்ட் கிளியரா புரிஞ்சிச்சா? கவனிங்க. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதா, அது உங்களுக்கே தெரியும். ஓகே, நம்மளோட கொஸ்டினோட டைப்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே, கொஸ்டினோட டைப்ஸ்லாம் நமக்கு இப்படி தான் இருக்கும். கூட்டுக்கான கேள்விகள், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரியானதை கண்டுபிடி, தவறானதை கண்டுபிடி சொல்லி கேட்பாங்க. பொறுத்துக்க. மேட்சஸ் வேற, இதுல 2 இருக்கு. மேட்சஸ்ல நமக்கு 2 இருக்கு. இந்த மேட்ச் ஃபாலோயிங் ஒன்று இருக்கா, இன்னொரு மேட்ச் ஃபாலோயிங். இது 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்ச் ஃபாலோயிங்னா 1 2 3 4 கொடுத்துட்டு ABCD கொடுத்துருவாங்க. ஓகே, சூஸ் பண்ணணும். அப்படி நம்ம வந்து இப்படி மாத்தி பொறுத்து சொல்லுவாங்க, இது கண்டுபிடிக்கிறது. இந்த மேட்ச் வேற, இது என்னன்னா மேட்ச் தவறான பொருத்தப்படலை கண்டுபிடிந்தாங்க. அதான் இது 2த்துல 2 கரெக்டா இருக்கும், 2 தப்பா இருக்கும். இதை சரியானதை கண்டுபிடி, தவறானதை கண்டுபிடி சொல்லிட்டு இந்த மேட்ச்ல 2 டைப் இருக்கு. இதெல்லாம் வந்து டிஎன்பிசியோட நான் சொன்ன இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இப்படிதான் கேட்கறாங்க. இப்போ இந்த கூட்டு காரணம்லாமே மாத்திட்டாங்க. இது மாதிரிலாம் A மற்றும் R சரியா, R ஏவுக்கான சரியான இலக்கம் இருக்குமா, அதெல்லாம் இப்ப இல்லவே இல்லை. வந்து நிறைய மாத்திட்டாங்க. A தவறு R சரி, R சரி A தவறு, A இதுக்கான கூட்டுக்கான விளக்கம் இல்லை. இப்படிதான் வந்து மாறிடுச்சு. ஸோ இதை நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மேட்ச் குரோனாலஜிக்கல் காலவரிசை பற்றி சொல்லி கேட்பாங்க. இதுக்கப்புறம் பெரியார் வந்து என்ன பண்ணாரு, இதுக்கப்புறம் எப்படி நாங்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. இது வருஷம் தெரிஞ்சதான் கதை வந்து நல்லா புரிஞ்ச மட்டும் நம்ம இது பண்ண முடியும். சில குரோனாலஜிக்கல் ஆர்டர், அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ். இப்பெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, தியாகிகள் தினம் இன்னைக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி நாள் இன்னைக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசனோட பிறந்த தினம் வந்து என்ன நம்ம கொண்டாடுறோம், அந்த மாதிரி வந்து முக்கியமான தினங்கள் வந்து கேட்கறாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஓல்டு டேட்டா. இப்போ எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கே தெரியும், 2027 சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை இப்போ எடுக்கிற சென்சஸ் வந்து கொஸ்டின்ஸ் கரண்ட் வயசுல 2-3 கொஸ்டின் வரலாம். ஆனால் நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இருக்கிற கடைசி டேட்டா. புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவும் சரி, சென்சஸும் சரி, நமக்கு ஓல்டு டேட்டா 210 தான். ஸோ இதை நம்ம எல்லாமே நம்ம நீட்டாக கிளியரா படிக்கணும். 1000 ஆண்டுகளுக்கு எத்தனை பெண்கள் வந்திருக்காங்க, ஸோ வந்து பாலின சதவீதமே இப்படி சொல்லிட்டு IMR MMR அப்படி சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதை நம்ம படிக்கணும். அப்போ குறியீடுகள். ஓகே, மகிழ்ச்சி குறியீடுல இந்தியா எத்தனாவது இடம் இருக்கு, அப்புறம் வந்து பட்டினி குறியீடுல எத்தனாவது இடத்துலன்னு சொல்லிட்டு அந்த குறியீடுகள் வந்து கேட்பாங்க. இண்டெக்ஸ் இது ரொம்ப முக்கியம். அப்புறம் திருக்குறள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10 கொஸ்டின் உறுதிங்க 200ல. ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான். ஓகே, இந்தியன் ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்போ விட்டாங்க இப்படி சொல்லி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் சயின்ஸ் ரீசெண்ட் ரிசல்ட், சயின்ஸ்ல ரீசெண்டா நடக்கிற இஷ்யூஸ்லாம் நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணிக்காங்க, டெங்குக்கு வந்து ஒரு மருந்து வந்து நம்ம அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அப்புறம் வேக்சின், கோவேக்சின் இப்படி சொல்லிட்டு கொரோனா டைம் விட்டது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பளம் வந்து கலர் அப்பளம் வந்து பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஏன் பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதுல என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தலாம் சொல்லிட்டு கேட்பாங்க கொஸ்டின். முடிச்சா இது நியூஸ் பேப்பர் டிவி சேனல் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்பளம் வந்து பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காங்க. கலர் அப்பளங்கள் வந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்த தடை போட்டிருக்காங்க. ஏன் தடை பண்ணாங்க, அது தடை விதிச்ச அமைப்பு யாரு, எந்த அமைச்சகம் வந்து தடை விதிச்சிருக்கு, அதில் பயன்படுத்தி வேதிப்பொருள் என்ன, கெமிக்கல் வந்து என்ன பயன்படுத்திருக்காங்க சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சயின்ஸ்ல. ஸோ சயின்ஸ்ல ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் நம்ம அப்படியே கவனிச்சுட்டே வரணும். அடுத்து சரியான இணை தவறான இது உங்களுக்கே தெரியும். அப்புறம் இயர் பேஸ்ட் கொஸ்டின். இயர் பேஸ்ட் கொஸ்டின் ஒன்றும் இல்லை, வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த வருஷத்துல நடச்சா இல்லையா, 37 73 69 96 இப்படி சொல்லி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. 66 33 அப்படி சொல்லிட்டு வருஷத்தை வச்சு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது அப்புறம் மேத்ஸ் போல நான் சொல்லிட்டேன். அப்புறம் தமிழர்களோட விருது. இப்போ தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விருதுகள் வந்து வழங்குவாங்க. இப்போ நம்ம சுதந்திர தினம் வரப்போகுது. ஓகே, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வரப்போகுது. அப்போ வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த அவார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அது மாதிரி 2026 ஜனவரி மாதம் குடியரசு தினம் அன்னைக்கு வந்து சில விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விருதுகள் இப்போ தமிழ் சார்ந்த விருதுகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வைரமுத்தார்கள் ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஞானப்பீட விருதுகள், சாகித்ய விருதுகள், இதே விருதுகள் சார்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். ஸோ இந்த விருதுகள் பிளஸ் இந்த வாரம் பாரதிதாசனோட பிறந்த தினம் இந்த வாரமா நம்ம கொண்டாடுறோம், இதுவா நம்ம கொண்டாடுறோம் சொல்லி அறிவிப்பாங்க. அதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும். அது மாதிரி இப்போ தாவேகாசம் வந்தனால 5 வந்து கொள்கை தலைவர் இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம அம்பேத்கர், பெரியார் அண்ணாவை யூனிட் 6 படிச்சிருவோம்.
பாலிட்டியில நம்ம அம்பேத்கர் வந்து நிறைய நம்ம படிச்சிருவோம். யூனிட் 6ல பெரியார் என்ன படிச்சிருவோம் நீதி கட்சி படிக்கும் போது. கரெக்டுங்களா? அப்ப கடலூர் அஞ்சலியம்மாள் பத்தி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிக்கணும். வேலூர் நாச்சியார் நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம். இன்னும் கூடுதலா கொஞ்சம் படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அது சார்ந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, இப்ப இவங்களுமே கொள்கை தலைவர்களா வந்து யாராவது வச்சிருக்காங்கன்னா பெரியார் சார்ந்து அண்ணா சார்ந்து கேட்டுன்னு தான் இருக்காங்க. ஸோ அது நமக்கு எப்பவுமே படிச்சுதான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அது நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் நான் சொல்றேன். ஓகே, அது மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய 21 24 கொண்டு வந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் இருக்கும். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து சில பல சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இவங்க அதை ஃபுல்லா வந்து தடை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் மாத்துறாங்க. உதாரணத்துக்கு மகளிர் விடியல் பயணம் இருந்து அப்படின்னா மகளிர் பயணம் தான் மாத்துறாங்க. அப்ப நம்ம கொஸ்டின் கேட்கும்போது மகளிர் பயணம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்கலாம். எங்க தொடங்கலாம் கேட்பாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த நம்ம அரசியல் உள்ள போல. ஆனா அந்த அரசியலுக்கு நமக்கு எப்படிலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். நம்ம டிஎம்கே டிஎம்கே அந்த கதைக்கு நம்ம போல. ஆனா அவங்க கொண்டு வந்ததை இவங்க எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புரிதல் வரணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்படிதான் நம்ம ஸ்கீம்ஸ் படிக்கணும். அப்படி படிச்சாதான் ஈஸியா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்கீம்ஸ் வந்து அப்புறம் நியூ ட்ரெண்டிங் மேக்ஸ்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் ட்ரெண்டிங்ஸ் அப்புறம் போச்சு நமக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசா கேட்டு இருப்பாங்க. ஓகே, அதை பத்தி நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ இது ஷார்ட்கட் எல்லாத்தையும் போட்டு நம்ம பழம் கட்ட போறோம். இது அப்புறம் நம்ம ஸ்டைல் ஆஃப் கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஆப்ல சரி யூடியூப்ல சரி எப்போ நம்ம இப்படி தான் போடுவோம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஸ்கூல் புக்ஸ் 6 to 12 எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஜெனரல் டாபிக், அது என்ன ஜெனரல் டாபிக் அப்படின்னா பொதுவாக எப்பவுமே கேட்டுட்டே இருக்கு. டிஎன்பிசி எப்போ பண்ணோம்னா இப்போ பாட்டி இருக்குன்னா பாட்டில பாரம்பரியமா ஒரு விஷயத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. அது நம்ம அப்படி படிக்கணும். இப்போ ட்ரெண்டிங் டாபிக்னா இப்போ போன இதுல சொன்னது ட்ரெண்டிங்கா புதுசா அதை கேட்டுட்டே இருப்பாங்க. அது சார்ந்து படிக்கிறது. இப்போ நிதி ஆயோக் பட்ஜெட் இப்படிலாம் கேட்டுட்டே இருப்பாங்க புதுசா. ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அப்போ ஜெனரல் டாபிக்னு ஒன்று இருக்கு, நியூ டாபிக் ஒன்று இருக்கு, நியூ ட்ரெண்டிங் டாபிக் ஒன்று இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். ஓகே, அப்புறம் ஆப்ஷனேஷன் மெத்தட். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு இது வராதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனேஷன் பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் அது நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த கொஸ்டினை பத்தி எனக்கு தெரியாதுனாலும் அதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நமக்கு ஆப்ஷனேஷன் மெத்தட் பயன்படுத்த முடியும். இதே நான் சொல்றேன். அப்புறம் ப்ரீவியஸ் அனாலிசிஸ், அதான் நான் சொல்லலாம். அந்த அனாலிசிஸ் எப்படி கொஸ்டினோட டைப் வந்து சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்றது, அப்டேட்டட் கரண்ட் டேட்டா எல்லாமே அப்டேட் பண்ணி தான் கொடுப்போம். இப்போ ரீசெண்டா என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது அப்புறம் பட்ஜெட் ஸ்கீம்ஸ். இப்போ 2026 என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியது அவசியம். புதுசா டேட்டா மாத்திட்டே இருப்பாங்க. பட்ஜெட் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அப்டேட் கரண்ட் டேட்டா தாங்க உங்களுக்கு. அது பட்ஜெட்டா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு புதுசாக அப்டேட் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். மேக்ஸ் ஜிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். ஷார்ட்கட் எங்க தேவை ஷார்ட்கட் படிச்சு தான் ஆகணும். கான்செப்ட் எங்க தேவை கான்செப்ட் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஃபுல்லா கான்செப்டா போனாலும் தப்பு, ஃபுல்லா ஷார்ட்கட்டா போனாலும் தப்பு. ஸோ கான்செப்ட் ஷார்ட்கட் சொல்லிட்டு கொண்டு போனா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நம்ம 3 மாசம் நம்ம கையில இருக்கு. குரூப் எக்ஸாம் நமக்கு 3 மாசம் கையில இருக்கு. 90 நாட்கள். அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 10 வாரம் வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? 10 வாரம் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ 10 வாரத்தில் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். 10 வாரத்தில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி 10 days ரிவிஷன் இருக்கும். ஓகே, அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும். ஓகேவா? அக்டோபர் 14 அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் 10 days பக்கா ரிவிஷன் பண்ணிட்டு அக்டோபர் 25 குரூப் எக்ஸாம் எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் வந்து இது கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ எல்லாமே நம்ம தமிழ்லாம் கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு ஃபுல்லா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸ் நம்ம உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சொல்லி அப்டேட் பண்ணிடுறேன். இதையும் வந்து பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாலிட்டி தான் ஆரம்பிக்கிறோம். அதாவது 3+3+2ங்க. ஓகே, ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கிடையாது. 3+3+3+2 இதான் வந்து நம்ம ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ண போறோம். 3னா 3 மாசம், அதாவது 3 வாரம் பாலிட்டி. யூனிட் 6 வந்து 3 வாரம் வந்து படிப்போம். அப்புறம் வச்சுன்னா எக்கனாமிக்ஸ் வந்து 3 வாரம் படிப்போம். அப்போ 9 வாரம் முடிச்சா ஸோ லாஸ்ட் 2 வாரத்தில் நமக்கு ஹிஸ்ட்ரி ஐயனம் படிப்போம். லாஸ்ட் வாரத்தில் ஹிஸ்ட்ரி ஐயனம் படிப்போம். கூட ரிவிஷனே ஸ்டார்ட் ஆயிடும். நான் சொல்றேன். ஸோ அப்போ இதான் ஸ்டைல். 3+3+3+2 மொத்தம் 11 வாரம். அதில் 10 வாரத்தையே முடிச்சிருவோம். ஸோ 3 வாரம் பாலிட்டி, 3 வாரம் யூனிட் 6, 3 வாரம் எக்கனாமிக்ஸ். எப்படிதான் கொண்டு போறோம். இது எதுனா ஜிஎஸ்க்கு. ஓகே, தமிழ் எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா நமக்கு யூனிட் 7, யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 5, அப்புறம் தான் யூனிட் 2. அதான் ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 இதான் ரொம்ப முக்கியமான யூனிட். யூனிட் 2 லாஸ்டா தான் படிக்கணும். யூனிட் 2 ரொம்ப பெரிய யூனிட். அதை கை வச்சீங்கன்னா இந்த 4 யூனிட் படிச்சு நமக்கு கஷ்டமாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த 4 யூனிட் முடிச்சுதான் யூனிட் 2க்கு போகணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? 7, 1, 3, 5. ஏன்னா 7 ஸ்கூல் புக்லயே வந்துருது. ஸோ இதை முடிக்கிறோம். யூனிட் 1ன்றது வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம், இலக்கணம் 25 கொஸ்டின். அதனால இதை முடிக்கிறோம். யூனிட் 3 ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். அது அடிஷனல் நிறுத்த குறியீடுகள், ஓகே, மரபு பிழைகள், அப்புறம் வந்து ஒருமைப்பன்மை பிழைகள் சொல்லிட்டு இருக்கும். இந்த யூனிட் 3 இதை முடிச்சிடலாம். யூனிட் 5 ஆல்ரெடி இப்போ சொன்னதான். ஸோ அது இருக்கும். இதை முடிச்சு தான் யூனிட் போனோம். அப்போ கலைச்சொற்கள் பிறமொழி சொற்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா கலைச்சொற்கள் பிறமொழி சொற்கள்லாம் எப்படி படிக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, நமக்கு அவுட் புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 50,000 சொற்கள் இருக்கும். 50,000 சொற்கள்லாம் இப்போ படிக்க முடியாது. இருக்கிறது 5 மாசம். அப்போ ஒரு மாசம் எவ்வளோ படிக்க முடியும்? 10,000 சொற்களாக படிச்சுட்டு முடியும்? எப்படிங்க முடியும்? அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. ஸோ கலைச்சொற்களை டிஎன்பிசி சிலபஸ் அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி பிடிச்சாச்சு. 1 சப்டாபிக் 10 சப்டாபிக் பிரிச்சு A to Z ஒவ்வொரு செட்லையும் 100 வார்த்தை இருக்கும். ஒவ்வொரு செட்லையும் 100 வேர்ட்ஸ் இருக்கும். டிஎன்பிசி சிலபஸ் அடிப்படையில் A to Z சொல்லி நம்ம அழகாக கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதை நான் என்ன சொல்லி காட்டுறேன், அதை வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் நம்ம கொண்டு போகிறோம். ஜிஎஸ் எப்படி கொண்டு போகிறோம், தமிழ் எப்படி கொண்டு போகிறோம், மேத்ஸ் அப்படியே உங்க லைனாக வந்துட போகுது. ஓகேவா? ஸோ நமக்கு என்னன்னா பாட்டியில் இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இங்கிலீஷ் மீடியம் கேட்டீங்க, அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? கிளாஸ் வந்து பைலிங்குள்ள தாங்க இருக்கும். கிளாஸ் வந்து நமக்கு பைலிங்குள்ள தான் இருக்கும். தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டு பைலிங்குள்ள தான் நடத்தும்.
பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம இந்த மாதிரி போர்டில் போடக்கூடிய அந்த பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அப்புறம் நமக்கு மத்திய அரசு, அப்புறம் ஆர்டிகல் 1 முடிக்க போனோம். அப்புறம் சட்டத்திட்டம் பார்ட் 1, முக்கிய கமிட்டி கமிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஷார்ட்கட். இப்போ என்னன்னா அந்த பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து ஷார்ட்கட்டாக கேட்குறாங்க, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ என்னென்ன நாளைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 3 இது அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று படிச்சிருவோம். இது அப்படியே படிச்சுட்டு மேஜரா படிக்கும்போது நான் சொன்னதான் சயின்ஸ். ஓகே, இது 1 hour ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒட்டுமொத்த ஒரு வாரத்துக்கே இந்த ஒரு வாரத்துக்கே 1 hour ஸ்பெண்ட் பண்ணா போதும். சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல கூட லைட் முடிச்சிடலாம். ஜாகிரபியில இந்தியன் லொகேஷன் முடிச்சிடலாம். இது ஒரு 1 hour முடிச்சா ஜாகிரபி முடிச்சிருவோம். ஸ்கீம்ஸ் வந்து 10 ஸ்கீம்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் 5, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் 5. இதுக்கு நான் வீடியோஸும் கொடுத்துருவேன். உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இது முடிச்சா ஸ்கீம்ஸும் முடிச்சிடும். அப்போ சயின்ஸ் ஜாகிரபி ஸ்கீம்ஸும் நம்ம முடிச்சிடறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த வாரத்துக்கு நம்ம அப்பயே படிக்கிறது தான் நல்லது. அந்தந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ படிக்கிறது தான் நமக்கு நல்லது. அதான் நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதா, சனிக்கிழமை 8ஆம் தேதியோட முடியுது. அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 8 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஜனவரி மாதம் நடந்திருக்குல்ல, அந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு தமிழ்நாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷனல், இந்தியா, முக்கியமான அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் பிரிச்சு பிடிஎஃப் நான் காட்டுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். டாப் 100 முக்கியமான இது வந்து சிலபஸ் அடிப்படையில் பிரிச்சு கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு முடிச்சிடும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இதையும் பார்க்கணும். ஓகே, ஜனவரி மந்த்ல 100 பாயிண்ட் பார்க்கணும். அந்த வாரம் என்ன நடந்திருக்கு அதை பார்க்குறோம். சயின்ஸ் ஜாகிரபி ஸ்கீம்ஸ் 10 ஸ்கீம்ஸ். ஸோ கூட பாலிட்டி பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பாலிட்டி, சயின்ஸ், ஜாகிரபி, ஸ்கீம்ஸ் என்ன இவ்வளோ இருக்கு, எப்படி படிக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது ராஜா, நல்லா கவனிங்க. 1 hour பிசிக்கல் லைட் நான் வீடியோ கொடுக்குறேன். சும்மா இது ஒன்றும் டெஸ்ட் பேட்ச் கிடையாது. இது டெஸ்ட் பேட்ச் கிடையாதுங்க. இது வந்து வீடியோ கிளாஸஸ். நான் வீடியோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். 1 hourல முடிஞ்சிடும். ஒரு வாரத்துக்கு சொல்றேன், 1 hourல முடிஞ்சிடும். ஜாகிரபி 1 hourல முடிஞ்சிடும். ஸ்கீம்ஸும் 1 hourல முடிஞ்சிடும். அப்போ 3 மணி நேரத்துக்கு முடிச்சா கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வாரம் நடக்கிறத நீ தான் படிக்கணும். அப்பதான் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 2, இது 3, மொத்தம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே இது 5 முடிச்சிடலாம். வெறும் 5 மணி நேரத்துல 6 மணி நேரத்துலேயே இது முடிச்சிடலாம். ஸோ இது வந்து படிக்க போறீங்க. இது முடிச்சா ஸோ ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து டெஸ்ட்டுங்க. ஓகே, OMR பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் எக்ஸாம் OMRல தான் எழுதுறோம். ஸோ நீங்களும் OMR டெஸ்ட் தான் எழுதணும். ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ஆப்ல இருக்கும். ஆனாலும் நீங்க OMR டெஸ்ட் எழுதி பழகிறது தான் நல்லது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல சரியான கொஸ்டினுக்கு கரெக்டா தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வருவாங்க. சீன் இருந்துச்சுன்னா டீன் போடுவாங்க, டீன் இருந்துச்சுன்னா பீன் போடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்து மார்க் பண்ணிட்டு வராது. கஷ்டப்பட்டு படிச்சு 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு தப்பா மார்க் பண்றதுதாங்க நம்ம அங்க போறோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் எங்க இருக்கு? எப்பயுமே பயிற்சி பண்ணா நமக்கு ஒண்ணுமே வராதுங்க. ப்ராக்டிஸ் ஒன்று இருந்தாதாங்க எக்ஸாம்ல வரும். வெறும் யூடியூப் வீடியோஸ் உடனே வந்து இது மட்டும் படிச்சுட்டு நான் டெஸ்ட்ல எழுத மாட்டேன் அப்படின்னா, OMR ப்ராக்டிஸ் இருந்தாதாங்க எக்ஸாம்ல கரெக்டா வரும். 200 கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணுவோம். 200 கொஸ்டின் நமக்கே தெரியாம இதான் ஹியூமன் எரர். நமக்கே தெரியாம சில தப்புகள் நடக்கும். அது தப்பு நடக்கூடாதுன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் OMR டெஸ்ட் நம்ம வைக்கிறது. OMR டெஸ்ட் தான் OMR வீட்டில் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் எழுதணும். நீங்க ஒரு TNPSC ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்க வீட்டில் OMR ஷீட் இருக்கணும். நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க, குரூப் 4 எக்ஸாம் OMRல. அப்போ OMR ஷீட் உங்க வீட்டில் இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அவுட் போடுங்க. நான் டெலிகிராம்ல போட்டுவிட்டுறேன். பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் தான் எழுதணும். OMR டெஸ்ட் தான் எழுதணும். அதை ஷேட் பண்ணதுக்கு ஒரு டைம் ஆகும். கரெக்டா இந்த ஏக்கு, அதாவது கொஸ்டின் நம்பர் 5க்கு சீனா சீன் கரெக்டா மார்க் பண்ண தெரியணும். அந்த டைமிங்குள்ள அதை முடிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. டைரக்டா வருவாரா, அப்படியே புக்கு படிச்சு அப்படியே போட்டா எப்படிங்க வரும்? இதெல்லாம் தாங்க நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு. இந்த தப்பால தாங்க 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் போதும் நமக்கே தெரியாம அப்புறம் எழுதி முடிச்சுட்டு அட்டச்சா இதுக்கு வந்து சிக்கு டி போட்டா, டிக்கு பி போட்டா. அதாவது 5th கொஸ்டின் 6th மார்க் பண்ணுவோம், 6th கொஸ்டின் 7th மார்க் பண்ணுவோம். இதுவே மிஸ்டேக்லாம் ஏன் வருது, எப்படி வருது, எப்படி தவிர்க்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் OMR ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப நான் சொல்றேன், வீடியோ லென்த்தா போனாலும் நான் முக்கியமா சொல்ல வேண்டியதாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். தமிழ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு யூனிட் 7 தான் இருக்கும். யூனிட் 7 நமக்கு தமிழ் அறிஞர்கள் 10 தலைவர்கள் படிக்க போறோம். கூட வந்து அறநூல்கள், நாலடியா, நான்மணி கரிகை, பழமொழி, நாடர், முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்சகுலம், ஏலாதி, அவ்வையார் சார்ந்த விஷயம் சொல்லிட்டு இதான் தமிழ் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வர யூனிட் 7ல கூட என்ன பண்ண போறோம்னா கலைச்சொற்கள் நான் ஆல்ரெடி PDF நான் வச்சிருக்கேன். மொத்தமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 4 செட்டு படிக்க போறோம். ஓகே, ஒரு வாரத்துக்கு 4 செட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு 4 செட்டு படிக்க போறோம். ஒரு செட்ல 100 வேர்ட்ஸ் இருக்கும். அப்ப 4 செட்ல 400 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 10 வீக்ஸ்ல 4000 கலைச்சொற்கள் முடிச்சிடும். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு 400 கலைச்சொற்களை படிப்போம். அதை செட் 1, செட் 2, செட் 3, செட் 4 கொடுப்போம். ஒரு செட்ல 100 வேர்ட்ஸ் இருக்கும். அப்போ 4 செட்ல 400 வேர்ட்ஸ். ஓகேங்களா? அந்த 400 வேர்ட்ஸ் இருக்கும். 10 வாரத்துக்கு எத்தனை வந்துடும்? நம்ம 10 வாரம் தான் படிக்க போறோம். ஸோ 10 வாரத்துக்கு 4000 கலைச்சொற்கள் முடிச்சோம். இது TNPSC சிலபஸ் அடிப்படையில 9 சப்டாபிக்கை பிரிச்சு அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து எடுத்து 8 செட்டு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் திருக்குறள் நீங்க தான் படிக்க போறோம். ஒவ்வொரு வாரமும் 2 அதிகாரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுக்க முடியுமே புறவிடமே படிப்போம். அங்க ஒவ்வொரு வாரம் என்ன படிக்க போறோம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்ப தமிழ்நாளே மேஜரா ஒரு யூனிட் 7, 1,
3, 5, 2 இந்த 5 யூனிட் வந்து மேஜரா படிப்போம். கலைச்சொல் ஒவ்வொரு வாரமும் 4 கலைச்சொல் படிப்போம். ரொம்ப ஈஸி. 4 கலைச்சொல்குள்ள அதுல உங்களுக்கு எல்லாமே ஒரு 200 300 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100 தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 100 தான் நம்ம நோட் பண்ணணும். சொல்றது புரியுதாங்க? இந்த 400மே உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 200ல இருந்து 250 வார்த்தைகள் சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரியாதான் நம்ம நோட் பண்ணணும். புரியுதா? ஸோ இதுவே ரொம்ப ஈஸி. திருக்குறள் படிக்க போறோம், இதை படிக்க போறோம். ஸோ கூட வந்து மேக்ஸ் எல்சிஎம் வச்சு ஃபர்ஸ்ட் வீக் வந்து எல்சிஎம் வச்சு ரீசனிங் வந்து டைஸ் வந்து பார்க்க போறோம். ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் கொண்டு போறோம். ஓகேவாங்க? ஸோ இது 3ஆம் வாரம் முடிச்சா அடுத்து வந்து பாலிட்டி இருக்கும், சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். பிப்ரவரி மந்த் வந்து வந்துடும். ஸோ அடுத்து நமக்கு இங்கே மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரீசனிங், டைரக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து டைரக்ஷன்ஸ் வந்துடும். தமிழ் வந்து 10 தலைவர்களும், தமிழின் தொன்மை, திராவிட மொழி தொடர்பான செய்திகள், இது உங்களுக்கு வந்துடும். இங்க வந்து கலைச்சொற்கள் அடுத்த 4 செட்டு, இங்க அரண் வலியுறுத்தல், விருந்தோம்பல், எல்லாமே பக்காவா இருக்கும். நம்ம ஆப் எல்லாமே பக்காவா அப்டேட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து டக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து 10ஆம் தேதி ஆரம்பிச்சு உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம். ஒவ்வொரு வாரம் சண்டே நமக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்து பாலிட்டியோட நமக்கு முடிஞ்சிடும். இந்த பக்கம் பிசிக்ஸ் நமக்கு முடிஞ்சிடும். தமிழ் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1 ஸ்டார்ட் ஆயிடும். யூனிட் 7 வந்து 2 வாரம் தான் போட்டிருக்கோம். யூனிட் 3 3 வாரம் போட்டோம். யூனிட் 3 ரொம்ப பெருசு, படிக்க வேண்டிய நிறைய இருக்கு. ஸோ யூனிட் 1 பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம், இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, மயங்கொலிகள், அப்புறம் நகர வேறுபாடு, நகர வேறுபாடு, நகர வேறுபாடு, குறிநெறி வேறுபாடு, ஒருமை பண்பு பிழை என்று எழுதுக, ஈகை, அன்புடைமை, 4 செட்டு. அடுத்து நம்ம யூனிட் 6 ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? வீக் 4ல யூனிட் 6 ஸ்டார்ட் ஆயிடும். பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அகலாட்சிகள், தொல்லியல் சான்றுகள், ஆங்கில ஆட்சி, இது சொல்லி இது வந்துடும். சைட்ல அப்படியே போயிட்டு இருக்கோம். தமிழ்ல யூனிட் 1ல அடுத்து நம்ம என்னன்னா புணர்ச்சி, தோன்றல், திட்டல், மையிட்டு கொண்டு போய் புணர்ச்சி, சில பெயர் புணர்ச்சி, திசை பெயர் புணர்ச்சி, உடம்பெருமை புணர்ச்சி, அப்புறம் ஸ்பெஷலா வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 6th வந்து 12th புக்கு நம்ம அதை கட் பண்ணி கொடுத்துருவோம். அது உங்களுக்கு வந்துடும். ஏன்னா டேரக்டா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மனப்படம் பண்ணி தான் நாளைக்கு ஆகாது. ஆனா புணர்ச்சி தெரிஞ்சா எப்படிப்பட்ட சேர்த்தெழுது பிரித்தெழுது நம்ம எழுதிடலாம். ஸோ அது பண்ணுவோம். அப்புறம் வல்லின மிகு மற்றும் மிகா இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை, எல்லா பிள்ளை இதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகே, வல்லின மிகு மற்றும் மிகா இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் கூட ஒழுக்கம், நடுநிலைமை, இங்க ஒரு 4 செட்டு. இப்போ அடுத்து நமக்கு என்ன வந்துருச்சு? இப்போ வீக் நம்பர் 5 நமக்கு யூனிட் 6 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 வாரம் பாலிட்டி, அடுத்து 3 வாரம் யூனிட் 6. அப்ப 4 5 வாரம் என்னதான் யூனிட் 6 தான். ஸோ அப்ப யூனிட் 5 நமக்கு அப்படியே வந்துரு போது. பெரியார், அண்ணா, ராஜா, நீதி கட்சி, அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு விஜய் வரைக்கும் வந்துருவார். டேட்டுக்கு 2000 விஜய் வரைக்கும் அதை பத்தி ஃபுல்லா படிப்போம். அவங்க பண்ண சாதனைகள் என்னன்னு சொல்லி அதை பார்ப்போம். அப்புறம் யூனிட் 1ல வேர் சொல்லறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை, வினையச்சம், வினையான பெயர் சொல், அப்புறம் பெயரச்சொன்னா என்ன, வினைச்சொல், 2 வினைச்சொல் இருந்து வேறுபட அறிதல், அயர் சொல் நீங்கிறது, எதிர்ச்சொல், சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, இது எல்லாத்தையும் படிப்போம். ஓகே, யூனிட்ல. அப்புறம் புறங்குறாமை, அருளுடைமை, இங்க ஒரு 4 செட்டு. ஓகேவா? அடுத்து நமக்கு யூனிட் 6ல வீக் நம்பர் 6 இது எல்லாத்தையும் படிப்போம். தமிழ் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டு புவியியல் சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கும். இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது அப்படியே பிடிஎஃப் நான் கீழே வச்சிருக்கேன், ஃபுல்லா பாத்துருங்க. ஓகே, தமிழ்லாம் என்ன பண்ணி போறோம்? யூனிட் 2 இது பாத்தீங்க அப்படின்னா கோடிட்டு எடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல், பெயர் சொல், வினைச்சொல், மரபு சொல், அப்புறம் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல், ஊர் பெயர்கள், மறு பெயர்கள், பிழை திருச்சல், அதாவது ஒரு அந்த கான்செப்ட், பேச்சு வழக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்க போறோம் ஃபுல்லா இருக்கும். வித் டே நம்பர், டே 64ல யூனிட் 2 என்ன டேட்டு, என்ன டேல என்ன படிக்க போறோம், தமிழ், ஜிஎஸ் எல்லாமே கொடுத்துரும். எங்கேயும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஹிஸ்டரி படிச்சுக்கோம். சிந்து தமிழ் நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமி பேரரசு அப்படிங்கிற சைட்ல உங்க போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 வாரத்துலாம் தமிழ்நாடு ஸ்பெஷல் கரண்ட் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நடக்கூடிய விஷயங்கள் நம்ம குறிப்பாக நல்லா கவனிச்சு பார்க்கணும். இப்போ ஆளுநர் உரையில என்னென்ன பேசுறாங்க, முதலமைச்சர் உரையில என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் பைலிங்கல் தான், கிளாஸ் பைலிங்கல் தான். ஓகேவா? ஸோ ஓகே, இது அப்படியே நீங்க அப்படியே பிடிஎஃப் தான் கீழே வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மைண்ட் செட் ரிவிஷன் 10 days பக்கா ரிவிஷன் போட்டுருக்கல. அந்த 10 days ரிவிஷன் வந்துருக்கும். 14ஆம் தேதி வெனஸ்டேல ஆரம்பிக்கும். தமிழ் உங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடும். ஏன்னா தமிழ் 10 வாரத்திலே முடிஞ்சிடும். ஜிஎஸ் மட்டும் 16 வரும். ஒரு நாள் 10 நாள் போயிட்டு அது வந்து ஸ்டார்ட் ஆகும். தமிழுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். 10 நாள் இல்லாம 14 நாள் 15 நாளே உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஜிஎஸ் மட்டும் லாஸ்ட் வீக் நம்ம என்ன போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐயனை போயிட்டு இருக்கோம். அந்த ஐயனை கூடவே கூட நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போவோம். அதை நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ யூனிட் 7 வந்து படிப்போம். ஓகே, பக்காவா 10 days ரிவிஷன் முன்னாடியே வீக் 11 உங்களுக்கு தமிழ் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 யூனிட் 2 படிக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுல நமக்கு எத்தனை வரும்னா 40 கொஸ்டின் வரும். இல்ல 25 இல்ல ஒரு 15 40 திருக்குறள் 10 அதிகாரங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்றோம். கலைச்சொல்லுக்கு முதல்ல 20 செட் வந்து ரிவிஷன் பண்றோம். இது இந்த வாரத்துல. ஸோ இங்க வந்து நமக்கு ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி போகும், கவுண்டிங் ஃபிகர்ஸ் போகும். அடுத்த வாரத்துல அப்படியே ஃபுல்லா முடிப்போம். 14ல இருந்து 24 வரைக்கும் 2 மெயின் எக்ஸாம், மாடல் எக்ஸாமும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி, யூனிட் 6 எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், சயின்ஸ், ஜியோகிராஃபி இது படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே படிச்சிடும். அதுக்கு தனியாக டைம் கொடுக்க முடியாது. அப்பப்பே அதை படிச்சுட்டே போயிடும். ஸோ யூனிட் 7, யூனிட் 3, யூனிட் 5 3 யூனிட் நமக்கு எத்தனை வந்துடும்? யூனிட் 7ல ஒரு 15 ஒரு 45. ஸோ 40 + 45 இது புரியுதா? 40 இது ஒரு 45. 40 + 45 85 மார்க் நம்ம முடிச்சிட்டோம். கூட கலைச்சொற்குள்ள படிச்சுட்டு போயிடும். படிக்காமலாம் போகக்கூடாது. ஓகேவா? அது வருது வரலான்னா நம்ம படிச்சுட்டு போயிடும். சரிங்களா? ஸோ இது அப்புறம் கடைசி 10 அதிகாரம் கலைச்சொற்கள் இதெல்லாம் முடிச்சு அடுத்த வேலை நமக்கு ஒரிஜினல் குரூப் எக்ஸாம். அது முன்னாடி 2 மாடல் எக்ஸாம் ஃபுல் ஓவர்ஆல் டெஸ்ட் இருக்கும் 18ஆம் தேதி. ஏன்னா இதுக்குள்ளதான் இருக்கும்.
14ல இருந்து 24 18ஆம் தேதி ஒரு எக்ஸாம். ஓகே, 18ஆம் தேதி ஒரு மாடல் எக்ஸாம், ஃபுல் மாடல் எக்ஸாம், ஓவரால் மாடல் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி 21ஆம் தேதி ஒரு ஃபுல் ஓவரால் மாடல் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஒரிஜினல் குரூப் 2 எக்ஸாம் நமக்கு எப்போ அப்படின்னா அக்டோபர் 5 வெற்றிகரமா தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். 150 கொஸ்டின்னா நீங்க 170 கொஸ்டின் பார்க்கவே ரெடி ஆயிடுங்க. ஸோ தமிழ் 80, GS 50, மேக்ஸ் 20, இந்த 3 மாசம் தான் உங்களுக்கு டார்கெட். அது எப்படி பண்ணணும்னு நான் நீட் அண்ட் கிளியரா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போ குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மட்டும் நான் அந்த 3 மாசம் மட்டும் நான் படிச்சாங்க போதும், அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு 999 வந்துடும். ஓகே, அக்டோபர் 25 வரைக்கும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி அக்டோபர் 25 வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். 999 மென்டார்ஷிப், டெலிகிராம் சேனல், ஆப், ஆன்லைன் டெஸ்ட், PDF, மெட்டீரியல், எல்லா ஆக்சஸ்மே வந்துடும். ஓகேவா, அது குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் மட்டும் 999 வந்துடும். இப்போ நான் சொன்னது இந்த ஃபுல் 5 மாசம் குரூப் 2 பிளஸ் குரூப் 4 இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 இது ரெண்டுத்தையும் சேர்த்து குரூப் 4 எக்ஸாம் முடியுது வரைக்கும், ஆகஸ்ட் 3 வந்து குரூப் 4 எக்ஸாம் முடியுது வரைக்கும் உங்களுக்கு 1499 ரூபா வந்துடும். இப்போ லான்ச்சிங் ஆஃபரா, ஓகே, இப்போ நம்ம லான்ச்சிங் ஆஃபர் பண்றதுனால 1299 கொடுத்துருக்கோம். இது ஒன்லி 2 டேஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஒன்லி 2 டேஸ் மட்டும் தான் இருக்கும். இது நமக்கு செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி இன்னைக்கு. ஓகே, இது நமக்கு 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 30ஆம் தேதி நமக்கு தேர்ஸ்டே வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். 12 மணியோட முடிஞ்சிடும். இது 2 நாள் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஆஃபர் வந்து கேட்காது. ஓகே, 2 டேஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறது சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சீரியஸான ஆஸ்பிரண்ட் மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, 999 தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போர் அடிக்குது யாரோ சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு சும்மா என்டர்டைன்மெண்ட் படிக்கிற ஆளாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணவே வேணாம். நான் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கேன், நாளை அகாடமில எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகே, சீரியஸா எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட் மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. சும்மா ஜாயின் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதாம வீடியோ பார்க்காம சும்மா ஏதோ பண்ண சொல்லலாம் யாரும் வந்து உங்களை கூப்பிடவே இல்லை. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் எனக்கு வேணவே வேணாம், நீங்க வரவே வேணாம். நான் வெளிப்படையாக ரொம்ப வந்து வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன். சீரியஸா இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் சார் நான் வேலைக்கு போகணும், நான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு பக்காவா இந்த கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே, சும்மா வந்து என்டர்டைன்மெண்ட் படிக்கலாம், எனக்கு வேலையே வேணாம், தெளிவா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்ல போயிட்டு 9445563719 இந்த நம்பருக்கு வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ரைசர் பேட்ச் 2.0 தான். நீங்க ரைசர் பேட்ச் சொன்னாலே போதும், அட்மின் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆப்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். 4000 5000 இருக்கும். இங்க இது பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஆஃபர் ரேட் வரும். இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து 999, இந்த 499 வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பேமெண்ட் பண்ணுங்க. டேரக்டா நீங்க ஆப்ல பண்ணீங்கன்னா 5000 6000 வந்து போயிடும். ஸோ வந்து டேரக்டா ஆப்ல பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 2. ஸோ ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் டக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கா வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு ஆல்ரெடி ரைசர் பேட்ச் ஒரு ரைசர் பேட்ச் 2.0 நல்லா தான் போகும். அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க நம்ம ஆப்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரீ கிளாஸஸ், டெமோ கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதையும் வந்து நீங்க பாத்துக்கோங்க, வேணா நீங்க அதையும் பாத்துக்கோங்க. இதான் ரீஸ்டார்ட் எடுத்துருப்போம் சொல்லி நீங்க ஆப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படிதான் வரும். இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். உங்க ஃபோன் நம்பரை இமெயில் போட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி இது பண்ணினா உங்களுக்கு சைன் ஆயிடும். உள்ள வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, எல்லா கிளாஸும் நம்ம தான் எடுத்திருப்போம். ஓகே, எல்லா கிளாஸும் நமக்கு நான் தான் எடுத்திருப்பேன். பைலிங் உள்ள கிளாஸ் எல்லாமே நான் தான் எடுத்திருப்போம். ஸோ உள்ள வந்தீங்கன்னா உங்க இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். சரிங்களா, இன்டர் பேட்ச், அப்புறம் GS, மேக்ஸ், தமிழ், ரீசனிங் சொல்லி கீழே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு GS அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM, யூனிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ் இருக்கா, மேக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு LCM, HF, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் சொல்லிட்டு இப்படி இருக்கும். ரீசனிங் கிளிக் பண்ணீங்கன்னா டைஸ், டைரக்ஷன், லெட்டர் சீரிஸ் சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருக்கும். ஓகே, நம்ம ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். அஃபிஷியல் கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம வந்து நம்ம ஆப் வந்து இருக்கு. சரிங்களா, ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த டவுட்டாலும் நம்ம வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டவுட் அது மாதிரி உங்களுக்கு படிக்கும் போது பேட்ச் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கும் போது நீங்க கால் பண்ணுங்க, ஃபோன் பண்ண, மெசேஜ் பண்ண நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு, காலையில 5 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு, நைட்டு 1 மணிக்கு, 2 மணிக்கு உங்களுக்கு டவுட் வரும்போது கேட்டீங்க. அவன் அட்மினும் வந்து அவர் ஒரு ஹியூமன் தாங்க, அவருக்கு தூங்க வேணாம், அவருக்கு சொல்ல பர்சனல் டைம்ஸ் இருக்காதா. ஸோ உங்க டவுட்ஸ் வந்து கேளுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா ஒரு டைம் கொடுக்குறேன், காலையில 10 மணில இருந்து ஈவினிங் ஒரு 6 மணி 8 மணியோட வந்து கேட்டு முடிச்சிருக்கீங்களா, டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் கேளுங்க. அதுக்காக வந்து என்ன சார் டவுட் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு காலைல 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்றீங்க, அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் எப்போனாலும் நீங்க ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம், ஆல்ரெடி பண்ணி தான் இருக்கும், பேட்ச் தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன். இந்த PDF நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா ஆப்லேயே போயிடும். யூடியூப் லிங்க் நமக்கு வந்துடும். ஸோ வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமை தட்டி தூக்கணும். ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக போடுங்க. நமக்கான உழைப்பு போட்டால் அதுக்கான பலன் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.